ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்ல வந்து முட்டை சுக்கா தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முட்டை சுக்கா செய்யறதுக்கு நாங்க வந்து 6 முட்டை எடுத்துருக்கோம். 6 முட்டை உடச்சு ஊத்திக்கலாம். முட்டை உடச்சு ஊத்தியாச்சு. இப்போ அது கூடவே மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம், கடல மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிட்டுக்கலாம். முட்டை வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நல்லா கலந்து விட்டாச்சு. முட்டை வேக வைக்கிறதுக்கு இனிமேல் தனியாக ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் தடவி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா தடவியாச்சு. எண்ணெய் தடவின கிண்ணத்துல கலக்கின முட்டையை சேர்த்துக்கலாம். குண்டா வச்சுக்கலாம். இப்போ முட்டை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேக வைக்க போகிறோம். அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கலக்கின முட்டை பார்த்தீங்கன்னா இதில் வச்சுக்கலாம். தட்டு போட்டு முடிக்கலாம். அப்போதான் அது வந்து பார்த்தீங்கன்னா வேகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முட்டை வந்து இருக்குன்னு பார்க்கலாம். வந்து இந்த அளவுக்கு வேகணும். இது வந்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். கத்தி வச்சு இப்படி ஓட்டத்தை இப்படி எடுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து பீஸ் பீஸா கட் பண்ணிக்கலாம். கடலை மாவு போட்டதுனால உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு தேவையான சைஸ் கட் பண்ணிக்கோங்க. கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பொடியை நறுக்கின வெங்காயமும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டோன்னே சால்ட் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம். வெங்காயம் வதக்கிச்சு. இப்போ தக்காளி 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டா வதங்கணுன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காய தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே கரம் மசாலா, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். உங்களோட முட்டை சுக்கா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. முட்டை சுக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் தட்டுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.